அதிமுகல ஒரு கட்டத்துல அதிமுகன்னு ஒரு இயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அதுல போய் பார்த்தா சசிகலா அணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தினகரன் அணின்னு சொன்னாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அணின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நடிகர் விஜய் அணின்னு ஒரு அணி அங்க உருவாகி இருக்கு. இந்த நடிகர் விஜய் அணியை வச்சுக்கிட்டு அந்த அணில இருந்து ஏதாவது தனக்கு லாபம் கிடைக்குமான்னு நடிகர் விஜய் வச்சு அரசியல் பண்ண முடியுமான்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த நடிகர் வந்து ஒரு ஜீரோ. இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்கல, எந்த களத்துக்கும் போய் நிக்கல. அந்த நடிகருக்கு என்ன ஓட்டு வந்துட போகுது? அந்த நடிகரை நீங்க சேர்த்தா என்ன, சேர்க்கல எங்களுக்கு என்ன, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா அந்த நடிகருக்காக தவம் கெடுக்கிற இடத்துலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருக்குதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. தப்பு செஞ்சது அந்த நடிகர். அந்த நடிகரை சுட்டி காட்டுறதுக்கு எந்த விதமான தெம்போ திராணியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அந்த நடிகருக்கு நீ வக்காலத்து வாங்குற. அந்த நடிகர் தன்னுடைய தவறை இதுவரைக்கும் உணரல. ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோல குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல. எந்த மக்களோட உயிருக்கு யாரை பார்க்க வந்த கூட்டம் சார் அது? அந்த நடிகர் விஜய பார்க்க வந்த கூட்டம் தானே சார். அந்த நடிகரை வந்து நீங்க இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது யோசிச்சு பாருங்க.